எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகங்களை எல்லாத்தையும் ஒரு சில ஊடகங்களை சொல்லலாம், திமுக ஆளுங்கட்சி விலைக்கு வாங்கிருச்சு, மிரட்டி வச்சிருக்குது. விஜய் அவர்களை பற்றி எந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது, திமுக ஆளுங்கட்சிக்கு நிகர் திமுக தான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக பண்ணின சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத சேர்பாபு ஐயா ஒரு இடத்துல பேசினாங்க. நாங்கள் அவ்வளோ சாதனை பண்ணியிருக்கிறோம், எங்களை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்னு. சரிங்க, நீங்கள் சாதனை தான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எதுக்கு இவ்வளோ சாதனை பண்ணிட்டு நீங்கள் 26 கட்சியில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கூட்டணியோடு நிற்கிறீங்க, தேர்தல் சந்திக்கிறீங்க? சாதனை தானே பண்ணுனீங்க. அப்போ மக்களுக்கு உங்களுக்கு ஓட்டு அள்ளி போடுவாங்களே, வீசுவாங்களே. எக்கச்சக்கமான மக்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே உங்களுக்கு தானே ஓட்டு போடணும். தனியாக நிலைக்கு நிற்க வேண்டியது தானே. இது என்னங்க ஒரு கூத்தா இருக்குது? இவங்க சாதனைக்கு மேலே சாதனை பண்ணிட்டாங்களாமா. அப்புறம் சாதனை பண்ண ஒரு கட்சி, 75 வருட கட்சி எதுக்குங்க கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அரசியல் தேர்தலை சந்திக்கிறோம்? நான் கேட்குற கேள்வி சரியா இல்லையா மக்களே? நீங்களே சொல்லுங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு சில பத்திரிகை மற்றும் ஊடகங்களை மிரட்டி வச்சிருக்கிறாங்க. விஜயை பற்றி எந்த ஒரு நல்ல விஷயங்களும் சொல்லக்கூடாது, நல்ல விஷயங்கள் பேசக்கூடாது. விஜய் அவர்கள் எவ்வளவு ஓட்டு விழப்போகுது, மக்கள் எவ்வளோ சப்போர்ட்டில் இருக்காங்க, மக்களுடைய பேராதரவு எவ்வளோ பேர் விஜய்க்கு இருக்குது. விஜய் அவர்களை ஒரு அரசியல் கட்சி தலைவரை தாண்டி அவருடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீட்டு உறுப்பினர்கள் மாதிரி, குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத, இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிடக்கூடாது வெளியில். அதே மாதிரி கருத்து கணிப்புன்னு ஒன்று எடுக்கும்போது, கருத்து கணிப்புனா எது தெரியுங்களா? எல்லா யூடியூப் சேனலில் பாருங்கள், நிறைய மக்கள் டிவிகேக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த திமுக ஆட்சியில் 2 வயசு குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. 2 வயசுல இருந்து 70 வயது மூதாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொலை, கற்பழிப்பு, பாலியல் கொடுமை, பாலியல் வன்கொடுமை, ஊழல், லஞ்சம் அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமாக எல்லாத்துலேயும் தலை விரிச்சு ஆடிட்டு இருக்குது இந்த திமுக தமிழ்நாட்டில். எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலோட இந்த திமுகவை ஒழிச்சு கட்டணும், அறவே இனிமே திமுக வரக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு தமிழக மக்கள் வந்துட்டாங்க. இந்த ஒரு தடவை மட்டும் திமுக மக்களை ஏமாத்தி, மக்கள் திரும்ப ஏமாந்து திமுக ஓட்டு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சுங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு சுடுகாடா மாறிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு. எல்லாருமே நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழக மக்கள் ரொம்ப ரொம்ப விவரமா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. விஜய் அவர்களை தான் முதலமைச்சராக ஆக்கணுங்கிறதுல